நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் வந்து போயிருக்கும். அந்த பிரச்சனைகள் தந்த வழியை நினச்சி வருத்தப்படுறவரா நீங்கள்? அப்படியானா இந்த பதிவு உங்களுக்காக. வெல்கம் டு ஹங்க்ரி பிரைன்ஸ். நான் உங்கள் பாரதி. கதையோடு கலந்திடலாம். ஒரு அரசர் காட்டுக்கு வேட்டையாட போறாரு. வேட்டையாடுற ஆர்வத்தில் நேரம் போனதே தெரியல. இரவு நேரம் ஆயிடுது. சரி, இன்னைக்கு இங்கேயே தங்கிட்டு விடிந்ததும் கிளம்பலாம்னு முடிவு பண்ணி கூடாரம் அமைச்சு தங்கினாங்க. இரவு நேரம் காட்டுக்குள்ள பூச்சிகளுடைய ரீங்காரமும் விலங்குகளுடைய விதவிதமான சத்தங்களும் காட்டையே ரணகலப்படுத்திட்டு இருந்தது. நிம்மதியா தூங்கிட்டு இருந்த அரசர் திடீர்னு கண் விழிக்கிறாரு. படுக்கையிலிருந்து வேக வேகமா எழுந்து உட்கார்றாரு. காதுல ஏதோ ஒரு வலி. செடி கொடிகள் நிறைந்த பகுதிங்கிறதால ஏதோ ஒரு வண்டு காதுக்குள்ள புகுந்துடுது. அந்த வண்டு தலையில குடையிற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அரசர் வழியால துடிக்கிறாரு. வீரர்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. உடனே குதிரையில புறப்பட்டு அரசனை அரண்மனைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அரண்மனை மருத்துவர்கள் வண்டை வெளியே கொண்டு வர என்னவெல்லாமோ செஞ்சு பார்க்கறாங்க. பச்சிலை மருந்து அரைச்சு ஊத்துறாங்க. ஆனா வண்டும் வெளியே வந்த பாடில்ல, வலியும் குறைந்த பாடில்ல. அரசன் அந்த வண்டு தலைக்குள்ள ஏற்படுத்துற சத்தம் தாங்க முடியாம தவிக்கிறான். நாட்டில் இருக்கிற மருத்துவர்கள் எல்லாரும் முயற்சி செய்து பார்த்தும் அரசனுடைய துன்பத்தை நீக்க முடியல. இப்படியே பல மாதங்கள் கடந்து போயிடுது. அரசனும் படுத்த படுக்கையா ஆயிடுறான். அரசி ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறா. இனியும் அரசனை காப்பாற்ற முடியாதுன்னு மக்கள் எல்லாரும் வேதனை அடையிறாங்க. அந்த சமயத்துல தான் அந்த நாட்டுக்கு முனிவர் ஒருத்தர் வருகை தராரு. அவர் பல கலைகள் அறிந்தவர், மருத்துவத்திலும் வல்லவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அரசனை குணப்படுத்த அரண்மனைக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. முனிவர் அரசனுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு காதில் பரிசோதனை செஞ்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய மனசுக்குள்ள இவ்வளவு நாள் வண்டு அரசனுடைய காதுக்குள்ளே இருப்பதற்கு வாய்ப்பில்லை. வண்டு காதுக்குள்ளே போன கொஞ்ச நேரத்திலேயே வெளியே வந்திருக்கணும். அந்த சில நிமிடத்தில் அது ஏற்படுத்திய சத்தமும் வலியும் அரசனை கடுமையாக பாதிச்சிருக்கு. அதனால தான் இது நாள் வரைக்கும் இல்லாத வண்டையும் வலியையும் கற்பனை செய்துட்டு அரசர் துன்பப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னு முனிவர் மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு. இதை அரசர்கிட்ட சொன்னாலும் அவர் நம்ப போகிறது கிடையாது. அதனால் இதை வேறு வழியில் தான் குணப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்ட முனிவர் அரசர்கிட்ட, அரசே, இந்த வண்டு மிகவும் கொடியது. அதனால்தான் இத்தனை நாள் தங்களை வதைத்து கொண்டிருக்கிறது. இதற்கு சாதாரண மருந்து போதாது. நாட்டிற்கு வடக்கே உள்ள காடுகளில்தான் இதற்கான மருந்து செடிகள் கிடைக்கும். என் சீடர்களை அனுப்பி பறித்து வர சொல்கிறேன், கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, அரசே, ஒரு முக்கியமான செய்தி. இந்த இலையை அரைத்து கிடைக்கும் சாற்றை அதிகாலை பொழுதில் சூரியன் உதிப்பதற்கு முன் உங்கள் காதில் ஊற்றிவிட வேண்டும். அது மட்டுமின்றி ஒரு யாகம் வளர்த்து அதன் அனலில் காட்டி அதன் பின்னரே ஊற்ற வேண்டும். மிகவும் முக்கியமான ஒன்று என்னவென்றால், இந்த செய்கையின் போது உங்களையும் என்னையும் தவிர அந்த அறையில் யாரும் இருக்கக்கூடாது என்றார். முனிவர் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் அரசர் ஒத்துக்கிறாரு. மறுநாளே யாகமும் வளர்க்கப்பட்டது. பச்சிலை சாறு அரசருடைய காதுல ஊத்துறாங்க. அறை முழுவதும் ஒரே புகையா இருக்கு. இதுதான் சரியான சமயம்னு நினைச்ச முனிவர் தான் ஏற்கனவே கொண்டு வந்திருந்த இறந்து போன ஒரு வண்டை அரசருடைய கையில கொடுக்கறாரு. அரசே, இதுதான் உங்க காதிலிருந்து வந்து விழுந்த வண்டு அப்படின்னு முனிவர் சொன்னதும் அரசரும் அதை நம்பி நிம்மதியடைகிறான். கொஞ்ச நாள்லயே அரசர் முழுவதுமா குணமடைஞ்சு நல்ல விதமா ஆட்சியை தொடர்ந்து நடத்துறாரு. அரசர் இல்லாத வண்டை இருக்கிறதா நினைச்சு நோயாளி ஆன மாதிரி நம்மள பலர் இல்லாத பிரச்சனைய இருக்கிறதா நினைச்சு வந்துட்டு இருக்கோம். இல்லனா நடந்து முடிந்த பிரச்சனை தந்த வழிய நினைச்சு துன்பப்பட்டுட்டு இருப்போம். இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு நம்முடைய மனமாற்றம்தான் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். நன்றி.